ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் இப்போ அப்கமிங்ல வரப்போற டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஏஇ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பேப்பர் ஒன்று இருக்கு. அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 இருக்கு. ஓகேவா? ஸோ பேப்பர் 1ன்னு பார்த்தோம்னா, அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் 100 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஸோ அந்த அது வந்து நம்ம லேட்டரா பார்ப்போம். ஸோ சைட் பை சைடும் அதுவும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர். நம்ம வந்து ஈசி டிபார்ட்மெண்ட் பேப்பர் தான் இந்த சேனல் வந்து நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இந்த சேனல் வந்து நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஃப்ரீயான ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு பேஷண்ட்காக தான் வந்து நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை பாருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய பேர்னால வந்துட்டு இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு படிக்க முடியாது. ஏன்னா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இருக்காது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. ஸோ அவங்கனாலாம் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே நான் சொல்கிறேன். ஸோ வந்து எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க, எந்தெந்த ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2024ல் முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை எக்ஸாமில் வந்துட்டு ஈசி டிபார்ட்மெண்ட்டுன்னு அதில் வந்து கிடையாது. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து இட் கேன் பி எய்தர் அட்டன் எலக்ட்ரிக்கல் ஈஸியும் அட்டன் பண்ணலாம், ட்ரிபிள்இ அட்டன் பண்ணலாம். அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு ட்ரிபிள்யூ அவங்களும் வந்து இதெல்லாம் அட்டன் பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ அதில் வந்து யூனிட் 2 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. ஓகே. இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸு. ஸோ அதுலேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கொஷின் டிஸ்கஷன் பார்ப்போம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ண நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கப்பா? Two identical positive charges are placed a distance d apart if the third negative charge is placed at a point exactly between the two positive charges. Okay, then what will happen to the repulsive force between the positive charges? ஓகேவா? ஒரு டிஸ்டன்ஸ் டில வந்து டூ பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து பிளேஸ் பண்றாங்க. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து பிளேஸ் பண்ணும்போது அப்போ வந்து அங்க ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ அதாவது Q1 ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் Q2 ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே. ஸோ பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா, அவுட்டரை ஃபேஸ் பண்ணி தான் எப்பவுமே இருக்கும்ப்பா. ஓகே. அவுட்டரை ஃபேஸ் பண்ணி தான் எப்பவுமே இருக்கும். ஓகே, கிளியர்? ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அப்போ வந்து டிஸ்டன்ஸ் டி it can be placed as distance d. okay. ஸோ அப்போ வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ், ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவ் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, இன்னரை இன்சைடு, அதாவது இன்னரை பொறுத்து இருக்கும். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜுமே அப்போ என்ன ஆகும்னா, இட் வில் பி ரிப்பல் ஈச் அதர். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால இட் வில் பி ரிப்பல் ஈச் அதர். ஸோ அதுக்கிடையில வந்து அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இட் கேன் பி அதிகமாக தான் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்ன்னும் போது ரெண்டுமே வந்து ரிப்பல் ஆகும். அப்படி ரிப்பல் ஆகும்போது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகும். அப்படி அட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ ஆப்ஷன் வந்து டி, இட் வில் டிக்ரீஸ். கிளியர்? இது வந்து காஸ் லால கூட சொல்லலாம். F is proportional to Q1 Q2 divided by R.
ஸோ Q1 ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும்போது அது அதிகமா இருக்கும். Q1 வேல்யூ வந்து நம்ம நெகட்டிவா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அப்போ வந்து கம்மியாகும்ல. ஸோ இப்படி கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A uniformly charged infinite sheet has a surface charge density. A point P is located a distance d above the sheet. The electric field at the point P. ஓகே. ஸோ ஒரு ஷீட் வந்து பிளேஸ் பண்றாங்க. ஸோ ஒரு ஷீட்டை வந்து பிளேஸ் பண்றாங்க. அந்த ஷீட்டுல வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அதனோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மா. அட் பி பாயிண்ட் இஸ் லொக்கேட்டட் எட் டிஸ்டன்ஸ் டி. டிஸ்டன்ஸ் டில வந்து பாயிண்ட் பி இருக்கு. ஓகே. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் field density formula என்ன? Pro S by 2 epsilon. That means sigma by 2 epsilon. Okay. So இங்க பாருங்க first option என்ன கொடுத்திருக்காங்க? Points directly away from the sheet and as a magnitude it is proportional to sigma d. Okay. So it is that is correct. It is proportional to sigma but not d. And option B பாருங்க points directly away from the sheet and the magnitude independent of sigma and d. Okay. So next option பாருங்க points directly towards the sheet and has a magnitude proportional to sigma and d. So இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. Later we'll see. Okay. Next question பார்ப்போம். A parallel plate capacitor with air dielectric constant is given 1 as a dielectric medium as a capacitance of 10 picofarad. Okay, so C1. அதாவது we will take on C1. If a dielectric material with a dielectric constant phi and inserted completely between the plates, so new capacitance, that new capacitance we will take as C2. Okay. So C1, C ஓட formula in the capacitance Xலாம் A by D. Okay, Xலாம் வந்து dielectric constant 1 கொடுத்துட்டாங்க. அப்போ dielectric medium as a, so அந்த capacitance value என்ன? 10 picofarad. அதாவது A by Dன்றது 10 picofarad. Okay. So C2 நம்ம வந்து new capacitance, அதாவது Xலாம் value வந்து 5 இருக்கும்போது new capacitance value என்னன்னு கேட்குறாங்க. அப்போ C2 equal to Xலாம் A by D. Xலாம் வந்து 5, A by D என்ன? 10 picofarad. அதாவது 10 into 10 power of minus 12. So simplify பண்ணுங்க, you will get 50 picofarad. So answer option D. D is the right answer. Okay. So next question பாருங்க. A long straight wire carries a current I. The magnetic field intensity is H at a distance D from the wire is proportional to. So that is one of the property. Okay, wow. So magnetic field is always proportional to what? I by T. இந்த derivation எப்படி derive பண்ணுவாங்கன்னா, magnetic field due to straight line formula என்ன? B equal to mu I by 2 pi r. நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுல இருந்து நம்மளுக்கு வேல்யூ டிட்டர்மின் பண்ணும்போது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ H வந்து நம்ம எப்படி எழுதலாம்? H equal to B by mu. ஓகே. ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா B ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் யூ வில் கெட் I by 2 pi r. ஸோ அதுதான் வந்து I by Dன்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். A point charge Q is placed inside a hollow conducting sphere. The electric field intensity inside the annulus part of the sphere is. Okay. So electric field intensity conducting inside sphere வந்து எப்பவுமே 0 தான். அதாவது ஒரு hollow conducting sphere, ஒரு hollow conducting sphereல electric field வந்து எப்படி இருக்கும்? எப்பவுமே 0வா தான் இருக்குமே. So E equal to 0. Next question பாருங்க.
A moving charged particle experiences a force due to an electric field and a magnetic field. If the particle's velocity is perpendicular to both electric and magnetic fields, what will be the path of the particle? Okay. ஸோ இந்த கொஷினில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி வந்து பர்பண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பர்பண்டிகுலர்னாவே பாத்து வந்து எப்படி இருக்கும், சர்க்குலர் பாத்தாக தான் இருக்கும். சப்போஸ் இட் இஸ் நாட் பர்பண்டிகுலர், if mentioned not perpendicular, then the path is helical or elliptical path. Okay, elliptical path. Okay, next question. A parallel plate capacitor has an electrode area of 100 millimeter square with a spacing of 0.1 mm between the electrodes. The dielectric between the plates is air with a permittivity of 8.85 into 10 power of minus 12 farad per meter. The charge on the capacitor is 100 volt. So stored energy in the capacitor என்னன்னு கேட்டிருக்காங்க. So stored energy ஓட formula என்ன, 1 by 2 CV square. Okay, so 1 by 2 C ஓட formula என்ன, எக்ஸ்லாம் A by D V square. ஸோ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 by 2 எக்ஸ்லாமோட வேல்யூ என்ன, ஸோ இங்க வந்து V என்ன கொடுத்துருக்காங்க, 100 வோல்ட். ஓகே, ஸோ ஸ்பேஸ் டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.1 mm. பெர்மிட்டிவிட்டி எக்ஸ்லாமோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8.855 minus 12. ஓகே, திஸ் இஸ் எக்ஸ்லாம். ஏ, ஸோ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8.854 into 10 power of minus 12, 100 into 10 power of minus 6 divided by 0.1 into 10 power of minus 3. Okay, into V square. V is 100 whole square. Okay, இது simplify பண்ணீங்கன்னா you will get 44.3 nanojoule. So option D is the right answer. Okay, Vapa, clear? Move on to the next question. A long hollow cylindrical conductor has an inner radius of A equal to 0.05 meter and the outer radius of B equal to 0.10 meter. The conductor carries a uniform current of I equal to 20 ampere. So calculate the magnetic field at distance R equal to 0.08 meter from the center of radius. So என்ன கேக்குறாங்க, magnetic field என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So magnetic field mu I divided by 2 pi R formula. Okay, so mu oda value என்ன, 4 pi into 20 into 10 power of minus 7. So ampere already given, 20 ampere. I oda value, mu oda value வந்து 4 pi into 10 power of minus 7 and then 2 pi. radius என்ன கொடுத்திருக்காங்க, mu naught ஓட value என்னப்பா, 4 pi into 10 power of minus 7. Okay, so R ஓட value what they given, 0.08. so to simplify பண்ணீங்கன்னா you will get 50 into 10 power of minus 6. That means 50 microfarad. Option A is the right answer. Move to the next question. A square loop of wire with side length L equal to 0.4 meter is oriented perpendicular to a magnetic field. The magnetic field changes according to the function B of t equal to 0.3 sin 2 pi t into t.
So what is the time in second? Calculate the maximum induced EMF in the loop. Okay. So maximum induced EMF. EMF ஓட formula என்ன? D of d pi bb by dt. So இதை வந்து differentiate பண்ணீங்கன்னா pi b ஓட இதை differentiate பண்ணீங்கன்னா you will get 0.3 cos of 2 pi t into 2 pi. Okay. So இங்க வந்து maximum value of cos. So maximum induced EMF. Okay. Maximum value of cos என்ன? Minus maximum value of cos. Cos value என்ன? Minus 1 to plus 1. Okay. So 0.3 into 2. So answer you will get 0.6 volt. Okay. Option is D. Okay, clear appa? Next question. Two coils A and B are placed near each other. A current flowing through coil A induces an EMF of 2 millivolt in coil B. The distance between the coils is doubled. While keeping the current in coil A constant, the induced EMF in coil will be what? So இப்போ வந்து mutual inductance வந்து always proportional to the resistance. Okay. அதாவது distance between coils வந்து double ஆச்சுன்னா அப்போ mutual inductance induced EMF in coil B will be reduced by half. Okay. Half of its original value. Next question. Static electric and magnetic field are used in what? Static electric and magnetic field used in so electrical machines use ஆகுது, cathode ray oscilloscope use ஆகுது, lightning arrestor use ஆகுது. Okay, so option all of the above. Next question. Two parallel conductors carry current in opposite direction as shown in the figure. One of the conductor carries a current of 20 ampere. Okay, one of the current carries 20 ampere at point C. The distance வந்து d by 2. Okay, d by 2 to the right of a 30 ampere. So if the distance 18 centimeter, I is adjusted so that the magnetic field C is 0. So the value of current என்ன? Two parallel conductors, okay, carry current on the opposite direction. One of the current வந்து carrying 20 ampere. Okay. A point C வந்து distance எதில் place ஆயிருக்கு? D by 2. Okay, to the right of a 30 ampere. Okay. Next வந்து if D வந்து 18 centimeter கொடுத்துட்டாங்க. D is 18 centimeter. I adjusted so that magnetic field C வந்து 0வா இருக்கும்போது ஸோ அந்த அப்போ வந்து கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் B equal to mu naught I by 2 pi R. Okay. So mu naught I by 2 pi. So இங்க distance அப்போ total distance எவ்வளோ? 3d by 2. Okay.
equal to mu naught 30 into 2 pi d by 2. Okay. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆப்போசிட் போலாரிட்டி அதாவது பி இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது ஓகேவா. ஸோ என்ன asking magnetic field at point C equal to 0, that means B1 magnetic field at point C equal to 0. அப்போ B1 equal to B2. This is B1 equal to B2. Okay. So இதை simplify பண்ணீங்கன்னா you will get I equal to 30 into 3, that means 90 ampere. So option is 90 ampere. Option D is the right answer. Okay. Next question. The electric field intensity at a point P due to a uniform line charge with charge density lambda centimeter. Okay. At located x distance from the point P in free space. Okay. So formula in a uniform line charge formula in a P equal to lambda by E equal to lambda by 2 pi epsilon naught rho. So in the charge density they given lambda and then x distance. That means option A straight formula தான் இது. EP equal to lambda by 2 pi epsilon naught rho பதிலா we are given x. Okay. Next question. Gilbert is the unit of. Gilbert என்றது unit of என்ன? Magnetomotive force. So conductance ஓட unit என்ன? Simon தான் இதனோட unit. Permittivity ஓட unit வந்து என்ன? Faraday per meter. இது வந்து Faraday per meter. Electromotive force ஓட unit என்ன? Voltage. ஓகேவா? Voltage. இது வந்து Simon. இது வந்து voltage. Okay. Next, permeance is to reluctance as conductance is to what? Okay. Permeance வந்து accept பண்ணுச்சுனா is reciprocal to reluctance. இது வந்து opposite. ஓகேவா. So conductance வந்து accept பண்ணுச்சுனா இதனோட opposite என்ன? Conductance is reciprocal to resistance. Okay. So option B. B is the right answer. Next question. A long solenoid with 2000 turns is 0.8 meter long. What is the magnetizing force in the center of this solenoidal if the exiting current is 2 ampere? So formula என்னப்பா இதுக்கு? இது வந்து நம்ம ஆப்ஷன் மூலமா கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க என்ன கேட்குறாங்க? So magnetizing of force inside a solenoidal formula என்ன? H equal to N I divided by L. So இதனோட யூனிட் என்ன? AT per M. Okay. That means current. இது வந்து யூனிட். ஓகேவா. இது வந்து யூனிட். அதாவது current into turns per meter. So the answer என்ன? 2000 into 2 into 0.8. ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா வந்துச்சுன்னா யூனிட் வச்சு கூட நீங்கள் வந்து டிட்டர்மின் பண்ணலாம். மேக்னடைசைசிங் ஃபோர்ஸோட யூனிட் என்ன? AT per மீட்டர். அதாவது
கரண்ட் கரண்டோட யூனிட் என்ன ஆம்பியரு பர் டர்ன்ஸ் பர் மீட்டர்ன்றது லென்த்தோட யூனிட் என்ன எம் ஓகேவா டர்ன்ஸோட யூனிட் என்ன டி ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டி ஈக்குவல் டு 5080 per m ஸோ இங்கே யூனிட் கொடுத்துட்டாங்க இல்லையா இந்த யூனிட் வச்சு கூட நீங்கள் வந்து இதை டிட்டர்மின் பண்ணலாம் ஃபார்முலா தெரியலனா ஏவோட யூனிட் என்ன கரண்ட் இஸ் கிவன் டு ஓகே அண்ட் தென் டி வந்து என்ன டர்ன்ஸ் எம்ன்றது லென்த் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் due to a conductor carrying DC current is okay. So magnetic field due to conductor carrying DC current வந்து எப்படி இருக்குன்னா both inside and outside the conductor. So option D. Both inside and outside the conductor. Option C. Okay. Sorry. Option C. Next question, self inductance of a coil is given by self inductance of a coil is L equal to what? N pi by I. Okay. So N என்றது என்ன number of turns, pi என்றது magnetic flux, I என்றது current. So which option is matching? Option B. Okay. Move on to the next question. The coefficient of coupling between the two air core coils depends on. It depends on mutual inductance and self inductance of the two coils. So coefficient of coupling between two air core coils depends on mutual inductance and self inductance of the two coils. Okay. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கோட ஃபார்முலா என்ன m ஈக்குவல் k ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்ன்றது k ஓகேவா ஸோ k ஈக்குவல் டு m டிவைடட் பை root of L1 L2 that means mutual inductance and then self inductance. Okay. Next question, a keeper is used to what? It is used to produce a closed path for flux. Okay, so option C is the right answer. So keeper என்றது எதுக்காக யூஸ் ஆகுது keeper என்றது it is used to provide a closed path for flux. Okay, thank you. We will see on next video. Okay.